Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் பாட்டில் வச்சு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன பாட்டில் இல்லைன்னா இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி சின்ன பாட்டில் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு இது மாதிரி நான் பாட்டில் எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பாட்டிலோட டாப் பார்ட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி அடுத்த பாட்டிலையும் கட் பண்ணிக்கிறேன். 2 பாட்டிலையும் கட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் பாட்டில் எடுத்து அதே மாதிரியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலோட பாட்டம்லேயும் இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டில் வந்து 2 பக்கமும் ஓப்பனாக இருக்க மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பீஸையும் வச்சு ஒரு ஐடியா சொல்கிறேன், அது லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டிலை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஹாஃபாக டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பக்கம் ஓப்பனாக இருக்க பாட்டிலை இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி மொத்தம் 2 பீஸும், அடுத்தது இது மாதிரி 2 பீஸும், மொத்தம் 4 பீஸ் இருக்குது. இப்போ இந்த 4 பீஸையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த பீஸில் வந்து இந்த சைடு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 பாட்டிலையும் வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த 2 பாட்டிலையும் இந்த பீஸோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பீஸ்லையும் 2 சைடு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பாட்டமில் இந்த 2 பாட்டிலோடையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது கொஞ்ச நாள் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இது மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் வெயிட் கம்மியான சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதில் வந்து பென்சில் மட்டும் இல்லை, நம்ம வேறு ஏதாவது கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு நான் பாட்டில் வந்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் லென்த்தாக வேணும்னா இன்னும் லென்த்தாக கூட கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் 3 பாட்டிலில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 2 ஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். இது 2 ஒரே சைஸில் ஸ்டிக் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கான ஸ்டிக்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிக்கோட க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை வந்து நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்கனைஸ் பண்ணோன்னா 4 பாட்டிலில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கூட கட் பண்ணிக்கலாம். 4க்கு மேலே வைக்க வேணாம். ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது கீழே சாஞ்சிடும். ஆனால் 2லேருந்து 4 பாட்டில் நீங்கள் இது மாதிரி ஒட்டி ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டிக்கில் 3 பாட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பாட்டில் அடுத்த சைடில் வந்து இன்னொரு ஸ்டிக்கை வச்சு ஒட்டிக்கிறேன். இன்னும் ஸ்ட்ரைட்டான குச்சா இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கிடச்சிச்சின்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 2 சைடும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக்கை வச்சு ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். அவ்வளோதான், ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்து சின்ன சின்ன தோடு இல்லைன்னா வெயிட் கம்மியான இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 பாட்டிலையும் காலையில் மதியானம் நைட்டுக்குரிய டேப்லெட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்க க்யூட்டாகவும் இருக்கும். இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். பாட்டிலோட டாப் பார்ட்டையும் பாட்டம் பார்ட்டையும் அது 2த்தையும் வச்சு தான் இப்போ தேர்ட் ஐடியா பார்க்குறோம். இது ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பாட்டிலில் சுற்றி நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பாட்டிலோட பாட்டம் பார்ட்டை வந்து இதோட வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். அவ்வளோதான். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து கடுகு, ஜீரகம் இது மாதிரி இல்லைன்னா டேப்லெட் இது மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது இது சின்னதாக இருக்கனால பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ தான் கிவ்அவேயோட லாஸ்ட் வீடியோ.
ஸோ இன்னும் 3 டேஸில் யார் கிவ்அவே வின்னர்ஸ் அப்படிங்கிறத நான் வீடியோவாக அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களோ அவங்களாம் ரெடியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.